நாம இட்லியில உப்பு இல்லாட்டி அந்த இட்லியை தூக்கி தூர எறிஞ்சிருவோம். ஆனா சொல்லும் போது என்ன சாப்பிட்டோம்னு சொல்லுவோம்? இட்லி சாப்பிட்டோம்னு சொல்லுவோமா, உப்பு சாப்பிட்டோம்னு சொல்லுவோமா? உப்பு இல்லாட்டி எந்த பண்டமும் நம்ம குப்பையில தான் போட்டுருவோம். இந்த பண்டத்துக்கு, இந்த பதார்த்தத்துக்கு சுவை ஊட்டுவது என்ன? இந்த உப்பு இல்லாட்டி இந்த பண்டம் மதிப்பு பெறாது. ஆனா சொல்லும் போது யார சொல்லுவோம்? இட்லி, தோசை, பஜ்ஜி, வடை என எல்லாத்தையும் சொல்லிடுறோம். உப்பு தன்னை மறைத்து கொண்டு பண்டத்தை வெளிப்படுத்துகிறது, சுவை ஊட்டுகிறது. நாமும் நம்மை மறைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவாகிய பண்டத்தை வெளிப்படுத்துவோம், கைகளை தட்டி. எனவேதான் சொன்ன, நீ உப்பாயிரு. உப்பு கரைஞ்சி மற்றவர்களுக்கு சுவை கொடுக்க வேண்டும், தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை பிரதிபலிக்க என்னைக்கு தொடங்குகிறோமோ உனக்கு ஐயோ. ஒரு மனுஷன் தன்னை பிரகடனப்படுத்த எண்ணுகிறானோ, மனுஷரால் புகழப்படுகிறானோ, ஈவன் உங்கள் ஜெபத்தை கூட எவனாவது புகழ்ந்தால் அந்த ஜெபம் அருவருப்பு.